இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து முதல்ல செக் பண்ண வேண்டியதில் இந்த பல்பு லைட் தெரியுது மேலே, அந்த லைட் எரியணும். அது எரியலை அப்படின்னா உங்களுக்கு என்ன ரீடிங் எடுத்தீங்கனாலும் வரவே வராது, பிரயோஜனமே இல்லை. ஸோ அந்த லைட் எரிஞ்சிடும். அட் சேம் டைம் உங்களுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் வார்ம் அப் டைம் கொடுத்துருங்க. இது முடிஞ்சோடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு என்ன டெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டெஸ்ட்டினோட வேவ் லென்த்தை செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து 450 இது 40க்கு 50 இருக்குல்ல பெரிய லைனு, அது பக்கத்தில் இருக்க ரெண்டாவது சின்ன லைனே இப்போ செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வேவ் லென்த் செட் பண்ணோடனே இங்கே பாருங்கள், இது நார்மல் கிளாஸ் கியூவெட்டு. இதிலே பார்த்தீங்கன்னா ஜீனு போட்டிருக்கோம். ஜிங்கிறது கிளாஸு, இந்த இடத்துல கியூனு போட்டிருந்தா அது வந்து குவார்ட்ஸ் கியூவெட்டு. ஸோ இதில் ஜியில் 2 பக்கம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அதாவது கிளியராக இருக்கும். இந்த பொசிஷனில் தான் இது வந்து சென்ஸ் பண்ண போகுது. 2 பக்கம் பேடாக இருக்கும், இது வந்து ஒப்பாக் சைடுன்னு சொல்லுவோம். ஆக்சுவலி நீங்கள் ஹோல் க்ளோஸ் பண்ணுறது இந்த பொசிஷன் தான் ஹேண்டில் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். ஒருவேளை மறுபடியும் இதை வச்சுட்டிங்கனாலும் டிஷ்யூ பேப்பர் வச்சு இப்படி ஸ்வைப் அவுட் பண்ணி எடுக்கணும், பண்ணிட்டு தான் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்தவரைக்கும் 2 செட்டிங்கை நம்மளே தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு செட்டிங் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிட்டன்ஸ்னு சொல்லுவோம், அதாவது டிரான்ஸ்மிட்டன்ஸு அப்சர்வன்ஸ். இப்போ இந்த டிரான்ஸ்மிட்டன்ஸை பியூர் லைட்டை பிளாக் பண்ணி 0% லைட் சோர்ஸ் பாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபீட் பண்ணுறோம். ஸோ அது வந்து 0% டிரான்ஸ்மிட்டன்ஸ். அப்போ அந்த இடத்துல லைட் சோர்ஸு இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ளே போவார். இன்னொன்று, நம்ம இந்த மாதிரி டிஸ்பிளே ஒரு ரெஃபரன்ஸை வச்சுட்டு இந்த ரெஃபரன்ஸில் 100% டிரான்ஸ்மிஷன், இந்த இடத்துல வந்து எந்த ஒரு அப்சர்வன்ஸ் மெட்டீரியல் இல்லை அப்படின்னு நம்ம ஒரு செட்டிங் பண்ணுறோம். இந்த 2 செட்டிங், இந்த இது வந்து பேசிக் மாடல் இன்ஸ்ட்ருமெண்ட்னால 2 செட்டிங் நம்ம மேனுவலாக பண்ணணும். அட்வான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பண்ணிங்கன்னா இந்த செட்டிங் டிஃபால்ட்டாக இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணி இன்ஸ்பேஸ் ஆகும் இல்லைங்களா, அப்போவே இந்த செட்டிங் தானாக எடுத்துக்கும். இந்த ஒரு செட்டிங்கில் ஒரு பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தானாக செட் ஆகிடும். பட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் 2மே கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஒன்று கியூவட்டை இந்த ஹோல்ட் வந்து ஃபுல்லாக வெளியே இழுத்துருங்க, இல்லையா ஃபுல்லாக உள்ளே தள்ளிக்குங்க. ஸோ உள்ளே தள்ளிங்கன்னா இது ஃபஸ்ட் ரோ, வெளியே எடுத்தீங்கன்னா இது ஃபஸ்ட் ரோ. ஸோ அட் 10 mm கூடியது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி நின்னீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டில் இந்த டிரான்ஸ்பரண்ட் பேஜ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு இதில் வச்சுக்கணும். இது ஃபஸ்ட்டு, இது ரெண்டாவது. ஸோ இது வந்து செட்டிங்ஸ் மட்டும்தான். ஒருவேளை உங்களுக்கு சாம்பிள் வந்ததுன்னா அட் டைம் இந்த இடத்துல வச்சிடணும். இப்படி வச்சுட்டிங்கன்னா இது 2 செட்டிங் முடிஞ்ச உடனே 3வது செட்டிங் இப்படி புஷ் பண்ணிங்கன்னா இதுவும் ரீடிங் வந்துடும், இதுவும் ரீடிங் வந்துடும். இல்லை நமக்கு 4 அட் டைமில் 4 சாம்பிள் இருக்குன்னா ஒன்று இது 2யும் வெளியே எடுத்துகிட்டு 1 2 3 4 ஒரே நேரத்தில் வச்சுட்டு 1 by 1 புஷ் பண்ணிங்கன்னா ரீடிங் வந்துடும். ஸோ இப்போ ஃபுல்லாக வெளியில் இருக்குது, லாக் பண்ணுறோம். ஓகேங்க பாருங்கள், இது அப்சர்வன்ஸில் இருக்குது. நீங்கள் தேவையான இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், டிரான்ஸ்மிட்டன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கான்சன்ட்ரேஷனு, இது கான்சன்ட்ரேஷனோட டைலேஷன் ஃபேக்டரு. ஸோ அப்சர்வன்ஸ்லேயே வச்சுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டில் என்ன இருக்குங்க, டம்மி கியூவெட் இருக்குது. இப்போ 0% டிஎஃப் ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ என்னென்னா அந்த டம்மி கியூவெட்டுங்க வந்து அதை தாண்டி லைட் போகாது. அப்போ அந்த லைட்டே போகலை அப்படின்னு ஒரு டைம் ஃபீட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே பாருங்கள், அடுத்த கொஸ்டின்